Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. பிஜேபி வந்து கம்போஸ் பண்ற பாட்டுக்கு விஜய் நடனம் ஆட போறாரு அப்படின்னு ஒரு அதிமேதாவி சொல்லியிருக்கு. இவர் தான் கூவத்தூரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடினார்னு வேற எடுத்து இப்போ பசங்க போட்டுருக்காங்க. நான் சொல்லலை தம்பி, சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட கொப்பளம் அது கூவத்தூரில் தனியாக கொப்பளம் மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. இவர் வந்து இன்னைக்கு பிஜேபியை வந்து கம்போஸ் பண்ணுது, அதுக்கு வந்து விஜய் நடனம் ஆட போகிறார். நீ எங்கே உட்காந்து பார்த்த? ஒரு அமைச்சர் தான் சொன்னார். என்ன துறை அமைச்சர் தெரியுமா? நிறைய அமைச்சர் இருக்காங்க. எந்த அமைச்சர்? வேளாண் துறை அமைச்சர் சொன்னாராம். லேசாக முளைச்சிருக்கு, இதுக்கு போய் கதறாங்க. நாங்கள் சரி லேசாக முளைச்ச எல்லாத்தையும் அறுத்து அரிசியாக்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சாப்பிடுவீங்களா? இது முளைச்சிருச்சு மூட்டை மூட்டையா, அது என்ன செய்ய முடியும்? லேசாக முளைச்சதுக்கு வந்து எல்லாம் கதறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னா சத்தியமாக விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? 200 கோடிக்கு போட்டு கார் ரேஸ் நடத்த முடியும், ஆகாத ஒரு பாலத்தை கட்ட முடியும், மெரினா பீச்சில் வந்து ஒன்றுமே இல்லாமல் காற்றடிச்சிட்டா பறக்கிற மாதிரி விஷயத்தை செய்ய முடியும். அவர் கூட தான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஆற்றுல ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சு, கட்டுங்களா? எல்லா கரும்பமும் செய்கிறீங்க. ஆனால் காலங்காலமாக உணவு கொடுக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு அரசாங்கம் செய்யலைன்னா இதுதான் பேஸு. அதாவது யாரும் வெறும் காலில் நடக்காதீங்க, நல்லா சூடு பண்ணி குடிங்க தண்ணிலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நீங்களே விற்கிறீங்க. தீபாவளிக்கு நல்ல சேல்ஸில் எதை நான் சொல்கிறீங்க? சூடு பண்ண தண்ணி தான். ஓ, நீ அதை சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி வந்து ஹையஸ்ட்டு 750 கோடிண்ணே. பைசன், டூடு, அப்புறம் இன்னொரு படம் டீசல்னு ஒரு படம் வச்சு இட்லி வியாபாரத்தை மிஞ்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இட்லி தான் பிரதானம். அந்த வியாபாரத்தையே மிஞ்சி இன்னைக்கு வந்து நீங்கள் சூடு பண்ண தண்ணி வந்து இன்னைக்கு இவ்வளோ விற்பனை ஆயிருக்குனாக்கா சுத்தமாக இருக்கணும்னு சொல்ல, சுகாதாரமாக இருந்தால் இதெல்லாம் வராதில்லை. கண்ணையினருக்கு போக சொல்லாதீங்க. இந்த உட்காந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்கானுங்களே, அவங்க போஸ்ட் நினச்சி இழுத்து வச்சு செருப்பு கட்டி அடிப்பாங்க பொதுமக்கள். நல்ல விஷயம் தான் தம்பி. நீங்கள் நான் இன்றைக்கி வரும்போது கூட பார்த்தேன், தூய்மை பணியாளர்கள் அவங்க இந்த மலையில் நசன்னு அந்த குப்பை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து குப்பை குட்டுறீங்கல்ல, அந்த குப்பைக்குள்ளே நின்று அந்த குப்பையை அள்ளி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் தூய்மை பணியாளருடைய உள்ளங்கையை நீட்டி பார், எவ்வளவு வெடிப்பு, எவ்வளவு கை ஊறி போய் எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. அந்த வீட்டிலேருந்து கழிக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் எவ்வளவு மோசமான துர்நாற்றம் வரும்னாக்கா, நீங்கள் கழிவறையில் இருக்கிறத விட மோசமான துர்நாற்றம் வரும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தேவ். முக்குளத்தோர் புலிப்படையின் கட்சியின் தலைவர். அந்த கட்சி இருக்குண்ணா, புளிங்க தொல்லை நாட்டில் தாங்கவே இல்லைடா. இதுங்களை ரசம் வச்சு கொடுக்க நானும் கேட்க மாட்டீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க? எல்லாமே புலி புலி புலின்ட்டு வந்து ஊருக்குள்ள எலியெல்லாம் புலின்னு சொல்லி சுத்திக்கிட்டு. சரி சொல்லுங்க. முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் திரு கருணாஸ் அவர்கள் வந்து விஜய் அவர்ல புலிப்படையா அவனை புளிஞ்சிருவான் முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு, இவரெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்த்தேன். அதை விட முக்கியம் வந்து பிஜேபி வந்து கம்போஸ் பண்ற பாட்டுக்கு விஜய் நடனம் ஆட போறாரு அப்படின்னு ஒரு அதிமேதாவி சொல்லியிருக்கு. இவர் தான் கூவத்தூரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடினார்னு வேற எடுத்து இப்போ பசங்க போட்டுருக்காங்க. நான் சொல்லலை தம்பி, சொல்கிறாங்க. கூவத்தூர் கொப்பளம்னு ஒரு பேர்லாம் வச்சு விட்டாங்க. கூவத்தூர் வலைதளத்தில் இருக்கே கூவத்தூர் கொப்பளம்னு. ஏன் வச்சடா, ஏன்டா அப்படி பேர் வச்சிங்கன்னு கேட்டதுக்கு, இப்போ இது ஒரு சமதளம். சமதளம் அப்படி சரியா இருக்கும்போது காட்டும். இந்த இடத்துல திடீர்னு ஒரு கொப்பளம் இருந்தால் துண்டா தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியாப்பட்ட கொப்பளம் அது கூவத்தூரில் தனியாக கொப்பளம் மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. இவர் வந்து இன்னைக்கு பிஜேபியை வந்து கம்போஸ் பண்ணுது, அதுக்கு வந்து விஜய் நடனம் ஆட போறார். நீ எங்க உட்காந்து பார்த்த? அவருக்கு ஒரு அரசியல்வாதி பல தரப்புடன் தகவல் வந்திருக்கும். அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறதுனால கருணாஸ் வந்து ஒரு பெரிய பிம்பமாக வந்துடலாம்ன்றது நல்ல மாதிரியோ, கருணாஸ் எப்படியாப்பட்ட நபர்ன்றது உங்களுக்கு நான் முன்னாடியே விளக்கியிருக்கேன். நாங்களாம் வந்து பல் தேய்க்கிற கேப்பில் கொலை பண்ணுவோன்னு சொல்கிறான். இவன் தலைவனா அப்படின்னு முதல் கேள்வி மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல, நான் மரியாதை தான் அவரை பேசுவேன், வலைதளத்தில் இருக்கிற சொல்கிறேன். இது தலைவருக்கான பண்பா? நாங்களாம் வந்து முதலமைச்சரே நாங்கள் அடிச்சிருவோன்னு பயப்படுறாரு முதலமைச்சர்னு சொல்லி இருந்தாலும் பேசியிருக்காரு. ஒரு சிஎம்ஏ த்ரெட்டன் பண்ணி பேசியிருக்கக்கூடிய ஆள் நாளைக்கு இந்த ரவுடி சம்பவம் வளர்க்குற மாதிரி நீங்கள் விட்டுட்டு அனுமதிச்சிங்கனாக்கா எந்த சிஎம்மாக இருந்தாலும் திமுக அதிமுக 2 பேருக்குமே வந்து நாளைக்கு ஒரு பெரிய தலைவலி தானே. கல் எடுத்து அடிச்சுட்டு ஓடக்கூடாதா? நம்ம தான்டா அடிச்சோம் நிற்கணும்டா போலீஸ் முன்னாடி, என்ன கேஸ் நம்ம பார்த்துக்கலான்றாப்புல. பல்ல விளக்குற கேப்பில் கொலை பண்ணுவோன்றாப்புல. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சாராயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவோன்றான். தலைவன் பேசின பேச்சு. நீ இந்த லட்சணா டேஷில் நீ எல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி விஜய் விமர்சிக்கலாமா?
தலைவன் பண்பு இப்போ இவர் பேசின பேச்சில் ஏதாவது தலைவன் பண்பு இருக்கா தம்பி? வன்முறை தோன்ற மாதிரி. தட்ஸ் இட். அப்போது இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வந்து செவி சாய்க்கக்கூடாது. இவர் யாருன்றதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாரும் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒன்று நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணலான்றது தான் என்னுடைய கணக்கு. திமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறாரா? சீட்டு நீங்கள் வாங்கலாம் தம்பி, யார் வேணாலும். ஜெயிக்கணும்ல. நீங்கள் இவ்வளோ கடுமையான விமர்சனம் பண்ணி நீங்கள் கருணாஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, கருணாஸ் நீ தனியாக கட்சி வச்சு நீ எந்த பக்கமாவது கூட்டணி இல்லாமல் ஒரு பெருவாரியான ஒரு ஓட்டை வாங்கிட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆரம்ப கட்ட காலத்தில் கருணாஸோடைய சில சித்தாந்தங்கள், அவர் செஞ்சுருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தனியாக அது பண்ணி தனியாக ஒரு டேட்டா பேஸாக இருக்குன்னு வச்சிங்களேன். எலெக்ஷன் நெருங்கும்பொழுது அவரை பற்றின எல்லா தரவுகளும் வெளியில் கொடுப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு காணும் பொழுது அப்போ கருணாஸ் வந்து இப்போ கருணாஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன், நாகரீகமாக பேசு, அரசியலை அரசியலாக விமர்சனம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் இவர் கம்போஸ் பண்ணுறாரு, அவர் டான்ஸ் ஆட போகிறாரு, அப்போவும் உங்களுக்கு என்ன தெரியுது? மாநாட மயிலாட நிகழ்ச்சியை பார்த்தவனுக்கு முழுக்க இது மட்டும் தானே தெரியுது. ஆடுறது இதானே தெரியுது. அவரே ஒரு பாடகர்னு அவரு. சரி வேணாம் தம்பி, நான் நிறையா சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால் சொல்ல விரும்பலை. அதான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக டிப்பிக்கலாக அரசியல் பேசுவோம். அது ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் வைப்போம், கருத்தியல் ரீதியாக மோதுவோம். அது ஒரு நல்ல அரசியல். அதை விட்டுட்டு சீமான் சொன்னதே திரும்ப சொல்லவா? சீமான் சொன்னதுன்னா அவர் புதுசாக கற்பனையில் உதிச்சுலாம் சொல்ல, அவர் எப்பயுமே காப்பி கேட்டு தான். புரியுதுங்களா? அவர் சொன்னது, எவன் ஒருவனிடம் கருத்துகள் இல்லையோ சித்தாந்தம் இல்லையோ அவன் அவதூறுகளை பரப்புவான். இது அண்ணன் அதிகமாக பேசியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அவரே அவதூறு தான் பேசிட்டு உட்காந்துருக்கிறார். திரு விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் பரப்புரை செஞ்சப்போ ஒரு விஷயம் சொன்னார், ஒரு குறிப்பிட்டு சொன்னார். என்னன்னா, விவசாயிங்க வந்து மூட்டையில் நெல் கொண்டு வரப்போ 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வந்து டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு நெல் மூட்டைகள்லாம் வந்து நாசமாக போயிடுச்சு, நனைஞ்சு. இப்போ அதுதான் வந்து அரசியலில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அரசோட நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு? ஒரு அமைச்சர் தான் சொன்னார். என்ன துறை அமைச்சர் தெரியுமா? நிறைய அமைச்சர் இருக்காங்க. எந்த அமைச்சர்? வேளாண் துறை அமைச்சர் சொன்னாரா? லேசாக முளைச்சிருக்கு, இதுக்கு போய் கதறாங்க. நாங்கள் சரி லேசாக முளைச்ச எல்லாத்தையும் அறுத்து அரிசியாக்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சாப்பிடுவீங்களா? தம்பி, விவசாயத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சால் பேசணும், தெரியலன்னா பேசக்கூடாது. லேசாக முளைச்சிட்டா அது பயன்படுமா? இல்லைண்ணா. இது முளை கட்டி சாப்பிட்றதுக்கு நான் கொண்டகலையா? என்ன கிறுக்குத்தனமாக பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. அரிசி முளைச்சா 10 காசுக்கு பிரயோஜனப்படாது தம்பி. அதில் வந்து உங்களுக்கு வந்து நெல்லோட ஊறி போய் முளைச்சிருச்சுன்னு வச்சுங்களா, அது வேஸ்ட்டு. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் முன்னாடி முளைக்கிறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க, வயலில் பாய்ச்சி விட்டிங்கனாக்கா அது வந்து அதுக்கப்புறமேட்டு நாத்தா முளைக்கும். இது முளைச்சிருச்சு மூட்டையா, அது என்ன செய்ய முடியும்? லேசாக முளைச்சதுக்கு வந்து எல்லாம் கதறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னா சத்தியமாக விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இந்த எல்லா பயிலும் வர இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. நான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக உட்காந்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு ஊரில் மயிலாடுதுறையில் எங்கே அடிக்க வச்சுருந்தாங்க தெரியுமா? இடுகாட்டில். ஆமாம், இடுகாட்டில். ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தார்பாய் இல்லாமல் எல்லா இடத்துலையும் முளைக்க போட்டு அந்த விவசாயி நெல் எடுத்து, தம்பி இது எவ்வளோ மோசமான ஒரு இதுனாச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். விவசாயி எவனுமே வயக்காட்டில் செருப்பு போட்டு இறங்க மாட்டான். ஆமாம், எந்த விவசாயம் வயக்காட்டில் செருப்பு போட்டு இறங்க மாட்டான். ஏன் தெரியுமா? நமக்கு உணவளிக்குது, நம்ம உயிரை காப்பாற்றுகிறது, நம் மண் வளத்தில் நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு மிக முக்கியமான அடிப்படையான ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய, உணவு கொடுக்கக்கூடிய வயலில் நெல்லை காலை வைக்கிறதும் ஒன்று, தாய் மேலே காலை வைக்கிறதும் ஒன்றுன்னு சொல்லிட்டு எவனுமே செருப்பு போட்டு வயக்காட்டில் இறங்க மாட்டான். அப்போது உணவு கொடுக்கக்கூடிய நிலத்திற்கே அவன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னா, அந்த உணவு நெல்மணிகளை நீங்கள் கொண்டு போய் ரோட்டில் போட்டு முளைக்க விட்டுட்டு ஆளுக்கு உட்காந்து திமிர்த்தனமா பேசிக்கிட்டு ஒரு தார்பாய் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. இத்தனை 70 வருஷம் நீ பகுத்தறிவு வளர்த்துன்னு சொல்கிறீங்க, ஏன்டா அதை வைக்கிறதுக்கு ஒரு குடோன் வளைக்க முடியாது? அவனுக்கு 200 கோடிக்கு போட்டு கார் ரேஸ் நடத்த முடியும், ஆகாத ஒரு பாலத்தை கட்ட முடியும், மெரினா பீச்சில் வந்து ஒன்றுமே இல்லாமல் காற்றடிச்சிட்டா பறக்கிற மாதிரி விஷயத்தை செய்ய முடியும். அவர் கூட தான் நினைக்கிறேன், ஏற்கனவே ஒரு ஆற்றுல ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சு, கட்டுங்களா? எல்லா கரும்பும் செய்கிறீங்க. ஆனால் காலங்காலமாக உணவு கொடுக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு அரசாங்கம் செய்யலைன்னா இதுதான் பேஸு. உணவு இல்லாட்டி எதை தின்பீங்க? எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தின்பீங்க? போய் அப்புறம் மத்திய அரசு பிச்சை எடுக்க வேண்டியது. எங்களுக்கு வந்து அரிசி கொடு, பருப்பு கொடு, கோதுமை கொடு. இதை கேட்குறது கேவலமா இல்லையா உங்களுக்கு? முப்போகம் விளைஞ்ச பூமியில் தமிழ்நாடு, நம்ம தானே எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுதுண்ணே நெல். இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆந்திராலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்கண்ணா அரிசியை. தம்பி, தமிழ்நாட்டுக்குள்ளே காலங்காலமாக நீ எந்த கடையில் போய் நெல் போய் அரிசி ஒரு மூட்டை வெளி கேளுங்க, ஆந்திரா புண்ணியா கர்நாடகா புண்ணியா, அது 2 தான் வார்த்தை வரும் அவன்கிட்ட இருந்து. தமிழ்நாட்டு நெல் பேர் சொல்லி அவனாவது கேட்டிருக்கானா? தமிழ்நாட்டில் எத்தனை வகையான நெற்கள் இருக்குன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியுமா? எவனுக்கு நான் சரி ரைட்டு வேளாண் துறை அமைச்சர்கிட்ட எத்தனை வகையான நெல் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை விதமான அரிசி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. வேளாண்க்கு தனி பட்ஜெட்டே தமிழ்நாட்டில் தானே போட்டு. எங்கே உட்காந்து போட்டீங்க?
யாருக்காக போட்டீங்க? நான் சொல்கிறேன்ல, ஒன்றுமே இல்லை. வேளாண் துறை அமைச்சர்கிட்ட எத்தனை வகையான நெல்கட்டு இருக்குது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, நெல்லுன்னு கூட அவர் வாயில் அரிசி சாப்பிடுவார்ல, எத்தனை விதமான அரிசி இருக்குது சொல்ல சொல்லுங்கள். மரபு சார்ந்த இருந்த அரிசிகள் எல்லாத்தையும் அழிச்சு விட்டீங்க தெரியுமா அவனுக்கு? ஒரு காலத்தில் ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டதை கருப்பு கோணி அரிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை சாப்பிட்டீங்கன்னா உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அது வந்து இனவிருத்தியை செய்வதற்கு அதிகமாக இருக்கும். அதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை ராஜாக்கள் மட்டும் உண்டுகின்றார்கள் ஒரு காலத்தில். இன்னைக்கு வந்து எளிமையாக எல்லாத்துக்கு கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனாலும் எத்தனை இடத்துல நம்ம பயிர் செய்கிறோம். பரந்தூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சிப்காட்டுக்காக கையகப்படுத்தப்பட்ட முக்கால்வாசி இடம் விவசாய பூமி. நீ டெல்டாக்காரன் இல்லையா? நான் நம்பணும், அப்படி தானே? அதான் சொல்கிறேன்ல, இதையெல்லாம் நீங்கள் வந்து இதைத்தான் இன்றைக்கி பேசணும். உணவுன்ற விஷயத்த நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எல்லா இடத்தையும் வந்து பிளாட்டு போட்டுட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கம்பெனி வரேன் தொழில் வரேன்னாக்கா திங்கிறது என்ன திம்பீங்க? என்ன சாப்பிடுவீங்க எல்லாரும்? உனக்கு வசதி இருக்குப்பா, நீ எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். துபாயில் போய் உட்காந்து சாப்பிட்லாம், லண்டனில் போய் உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே இருக்க நம்மள என்ன பண்ணுவான்? இந்த விவசாயத்தை பூமியை நம்பி கொண்டு போய் அது நீங்கள் சொன்னீங்களே, துணை முதலமைச்சர் சொன்னான்னு சொல்லி நகையை அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் நகையை வந்து மீட்ட முடியாமல் போயிடுச்சு. இந்த போகத்தில் வந்து இந்த நெல் விளைஞ்சி இது வந்து நம்ம விற்றுட்டு அதுக்கப்புறம் கடன் அடிச்சுட்டு அடுத்த போகத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிற நபர்கள், அது நெல்லை வந்து ரோட்டில் போட்டு முளைக்கி வைக்கிறனாக்கா அடுத்த வீட்டு காசு, அடுத்த வீட்டு நிலன்ற ஒரு அக்கறை இல்லாத ஒரு வேலை தானே இது. ஒரு அரசாங்கத்திற்கு அக்கறை இருக்கணும். என் மக்களை நிர்கதியாக நிற்க விடக்கூடாதுன்ற அக்கறை இருக்கணும். அதான் எதுவுமே இல்லை உங்களுக்கு தான். உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, துணை முதல்வர் கூட ஆய்வு பண்ணுறாரு, போய் பார்த்துருக்காரு. எங்கே போய்? தஞ்சாவூரில் போய் பார்த்துருக்காருண்ணா. அப்புறம் என்ன சொன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருக்கு போய் ஆய்வு செஞ்சார். என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து நெல்லுலாம் இவ்வளோ மோசமாக போய் கிடக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, யார் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, இவர் பொய் சொல்கிறாரு, ஏமாற்றி விவசாயிகளோட வாக்குகளை வாங்கணும்னு பார்க்குறாருன்ற மாதிரி உதயநிதி சொல்கிறாருண்ணா. மைக்கு கிடச்சின்னு என்ன வேணால் பேசக்கூடாது. அந்த மக்கள் முன்னாடி போய் பேசுங்க அந்த வார்த்தையை. திரும்பவும் சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த மேல்மணிகள் இருக்குல்ல, இப்போ அவ்வளோ பேர் வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறாங்களே எல்லாருமே, அதெல்லாம் பொய்யா? நீங்கள் மக்களை கிறுக்கு நினச்சிட்டு ஒரு வேலை செய்கிறீங்களே, ஒட்டுமொத்த விவசாயத்துடைய வயிற்றில் அடிக்கிறீங்களே தம்பி. தாய் வயிற்றில் அடிக்கிறதும் தாய்மண் வயிற்றில் அடிக்கிறதும் இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு காலங்காலமாக சாபமாக மாறும்ன்றது தான் வரலாறு. நீங்கள் வந்து உணவு, நான் தான் சொல்கிறேன்ல, எப்பயுமே உணவை நாங்கள் இப்போ எங்களுக்கு மார்க்கம் போதிச்சிருக்கு என்ன தெரியுமா? ஒரு பருக்கை சோறை கீழே சிந்தக்கூடாது. சிந்துனா நாளைக்கு நீ இறைவன்ட்ட பதில் சொல்லணும். கீழே விழுந்தால் கூட இதை எடுத்து கழுவி சாப்பிட சொல்கிறாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் இவ்வளவு மூட்டையை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னும் பொழுது இதற்கு நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களிடம் பதில் கேட்கும். அரசியல் கட்சிகள் கேட்டால் நீங்கள் போய் சொல்லலாம், பிரபஞ்சம் கேட்கும். அப்போ நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரே முறை தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ன்றது தெரியும். பிரபஞ்சம் அதற்கான கேள்விகள் உங்களிடம் கேட்கும். அந்த சூழலில் நீங்கள் எப்படி சிக்கி கொண்டு தவிப்பீங்கன்றத நாமும் பார்ப்போம். ஓகேண்ணா, அடுத்து வந்து நாட்டு நடப்பு பற்றி கொஞ்சம் பேசுவோம். என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழகத்தில் எலி காய்ச்சல் அதிகரிப்பு, மழைநீரில் வெறுங்காலில் நடக்காதீர், பொது சுகாதாரத்துறை அறிவுரை. எலி காய்ச்சலா புலி காய்ச்சலா யாரால் அதிகமாக தொல்லை நாட்டில்? இப்போ எலி காய்ச்சல். எலியா புளியா? நல்லா பாரியா. எலிதானே. தமிழ்நாட்டில் புலி தொல்லையும் ஜாஸ்தியாக இருக்குது, எலி தொல்லையும் ஜாஸ்தியாக இருக்குதா? சரி, என்ன அந்த காய்ச்சலுக்கு என்ன சொல்கிறாராம்? அதாவது யாரும் வெறுங்காலில் நடக்காதீங்க, எல்லாம் சூடு பண்ணி குடிங்க தண்ணிலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நீங்களே விற்கிறீங்க தீபாவளிக்கு நல்ல சேல்ஸில். எதை நான் சொல்கிறீங்க? சூடு பண்ண தண்ணி தான். ஓ, நீ அதை சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் அதானே இன்றைக்கி வந்து ஹையஸ்ட்டு 750 கோடிண்ணே. பைசன், டூடு, அப்புறம் இன்னொரு படம் டீசல்னு ஒரு படம் வந்துச்சு. இட்லி வியாபாரத்தை மிஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இட்லி தான் பிரதானம். அந்த வியாபாரத்தையே மிஞ்சி இன்றைக்கி வந்து நீங்கள் சூடு பண்ண தண்ணி வந்து இன்றைக்கி இவ்வளோ விற்பனை ஆகிருக்குனாக்கா, இதில் எனக்கு ஒரு இயல்பான ஒரு கேள்வி இருக்குது. வெறுங்காலில் நடந்தால் எலிக்காய்ச்சல் வருமா? விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ ரீதியாக இப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறதான்னு ஒரு கேள்வி. காலில் காயமோ கீரலோ பித்த வெடிப்போ இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நோய் தொற்று பரவும். நார்மலாக இருக்க நடந்தால் வெறுங்காலில் நடந்தாக்கா எலிக்காய்ச்சல் வருமா? நான் கேள்விப்பட்டது இல்லைண்ணா. இது என்ன அப்புறம் இது என்ன, யார் இந்த மாதிரிலாம் ஊட்டுறது? பொது சுகாதாரத்துறை தான் சொல்லியிருக்காங்க. பொது சுகாதாரத்துறை வந்து சொல்வது எலிக்காய்ச்சல் வருது, இதை சரி செய்ய வேண்டியது மருத்துவர் மாசு. அவர் தானே மருத்துவத்துறையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சுகாதாரத்துறையே. ஆமாம். அவர் என்ன செய்ய போகிறாரு? அடுத்து அவருக்கு ஆய்வுலாம் பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல் போகிறாரு. புரியல உங்களுக்கு? இவங்க டெக்னிக் என்னன்னு உங்களுக்கு புரியுமா? கரண்ட் ஏன் கட்டாதுன்னு கேட்டப்போ ஒருத்தர் சொன்னாங்க, அணில் கடிச்சிருச்சுன்னாரு. ஏன்டா அவ்வளோ பேர் காய்ச்சல் வந்திருக்குன்னா எலி கடிச்சிருச்சுன்னு வாங்கி. இப்போ இவங்களுக்கு அணில் எணில் இதுங்க ரெண்டும் தான் வந்து எழுத்து பேசாது, பதில் சொல்லாது, பழி அதுக்கு மேலே போட்டு விட்டுட்டு எனக்கு என்ன கம்முன்னு உட்காந்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? திமுக ஆட்சினாலே எப்பயுமே கரண்ட் கட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் தெரியுமா? 2010-11 ரொம்ப திமுகனாலே கரண்ட் இருக்காது. இப்போ இவங்க கரண்ட்லேயே இருக்க மாட்டானுங்க. புரியுதுங்களா? இவங்க எதுவுமே அப்டேட்டாக இருக்க மாட்டானுங்க. சீரியஸாக தம்பி, அப்டேட்டாக இருக்காங்க.
உருட்டுறதுன்னு பார்த்துக்கு ஓம்பாட்டுக்கு இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எலிக்காய்ச்சல் பரவுது, ரைட்டு. அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் சொல்லணும். செருப்பு போட்டு நடக்காத. வேற வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளெல்லாம் எலி பிடிக்கிற மிஷின் ஒன்று வாங்கி வச்சிங்க. அப்புறம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்ல, சுகாதாரமாக இருந்தால் இதெல்லாம் வராது. இல்லை கண்ணையினருக்கு போக சொல்ல அவங்கள. இந்த உட்காந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்கானுங்கல்ல, அவங்கள போஸ் நினச்சி இழுத்து வச்சு செருப்பு கட்டி அடிப்பாங்க பொதுமக்கள். கொந்தளிச்சு கிடக்குறாங்க, கொந்தளிச்சு கிடக்குறானுங்க. நீ போய் பாரு தம்பி, தரையிலேருந்து தண்ணி ஊற்ற இருக்கும்ல, சீலிங்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. நான் போனேன் இப்போ செய்தி கேள்விப்பட்டு நான் போட்டேன். கண்ணகி நகருக்குள்ளே கால் வைக்க முடியல. அவ்வளோ அந்த வீடுகள் எந்த நேரத்துலையும் இடிஞ்சு கீழே விழுவதற்கு தயாரான நிலையில் இருக்குது. அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பதிவு பண்ணுறாங்க. ஊடகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க தரையில் பிளாஸ்டிக் இருக்குல்ல, பெரிய பெரிய பிளாஸ்டிக் தார்பாய்களை போட்டு உட்காந்துருக்காங்க. கீழேயும் தண்ணி ஊற்றெடுக்குது, மேலேருந்தும் ஊற்றுது. அப்படியே பேந்து கை வச்சா செவுறு பேந்து வருது. உயிருக்கு பயந்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, குழந்தைகளை வச்சுக்கொண்டு. அவன் பாட்டுக்கு ஊர் முழுக்க அங்கங்கே எங்கேயோ ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருந்தவனை கொண்டு வந்து நீங்கள் கண்ணகி நகர் ஒரு இடத்துல போட்டு அவனை அடைச்சி ஒடிச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அவங்கள எல்லாத்தையும் திருடனாகவும் கஞ்சா வைக்கக்கூடிய நபராகத்தான் சமூகம் பார்க்குற லெவலில் ஒட்டுமொத்தமாக மாற்றி வச்சிருக்கீங்க அவருடைய குற்றச்சாட்டு. அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா மைனர் பிள்ளைகளுக்கு அதிகமான திருமணம் பிடிச்சது சென்னையில் ஒரு ஏரியானா கண்ணகி நகர் பிள்ளைகள். இதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்களே. மிக முக்கியமான விஷயம், மைனர் பிள்ளைகள் எல்லாரும் அந்த கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு புள்ள பத்துக்கிட்டு அதுக்குள்ளேயும் அவன் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் எதையோ கஞ்சா வைக்கிறது, அடிதடிக்கு போகிறது சொல்லி எல்லா பேரும் உள்ளே இருக்கிறான். பாதி பேருக்கு மேலே உள்ளே இருக்கிறான். சிங்கிள் பேரண்டாக அந்த பொம்பளை பிள்ளைங்க குழந்தைய வச்சுட்டு அவசப்பட்டு கிடக்குதுங்க. அந்த இடத்தோட நிலைமை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆட்சி மீது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு தெரியும். ஏன் அதை ஒரு அதிகாரிகள் கூட சரி செய்ய மாட்டீங்க? ஏன் ஆட்சியில் கூடிய நபர்கள் சரி செய்ய மாட்டீங்க? உங்களுக்கு ஓட்டு வேணா மட்டும் அந்த நேரத்துக்கு போய் பயங்கரமாக பலன்னு உட்காந்து நீங்கள் பயங்கரமான சீன் காட்ட வேண்டியது. மழை காலத்துக்குள்ளே கண்ணகி நகரில் நீங்கள் கால் வைக்க சொல்லுங்கள். நீங்கள் ஆய்வுக்கு போகிறார்ல துணை முதலமைச்சர், கண்ணகி நகருக்கு போக சொல்லுங்கள். ஒரு நாள் முழுக்க அங்கே போய் நீங்கள் ஆய்வு பண்ணி அங்கே எத்தனை வீடுகள் இருக்குன்னு அவர் தெரியுமா, போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை பேச சொல்லுங்கள். இந்த பெரிய மிஸ்ஸை சின்ன மிஸ்ஸை அண்டா கிண்டா வந்து ஊற்றுல வெட்டணும் குத்தணும்னு பேசுகிறேன், அங்கே போடா. அங்கே போய் பாரு, அந்த மக்கள் உன்ன மாதிரியே இறைவனால் படைக்கப்பட்ட ரத்தம் சதை உள்ள மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவனுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் இல்லை அவனுக்கு. தம்பி எப்போ இடிஞ்சு விழும்போன்னு பிள்ளைய வச்சுக்கிட்டு பரிதை வச்சுக்கிட்டே ஒரு மக்கள் தவிக்கக்கூடிய வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்க்கை தெரியுமா? சொந்த நாட்டில் தாய் நாட்டில் அகதிகள் கூட இந்த மாதிரி இருக்க மாட்டார்கள். அதை விட மோசமாக இருக்கிறார் கண்ணகி நகர் மக்கள். அங்கே பதிவுகள் இருக்குது, எத்தனையோ டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்கிறாங்க, எத்தனையோ டாக்குமெண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அந்த மக்களை குறித்து. இப்போ இதெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு பேசலாம், இந்த மாதிரியான பேச்சு. இன்னொரு விஷயம்னா, குறிப்பாக இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டாலே ஒரு கமிஷன், ஒரு ஆணையம், இன்னொரு குழு போடுறதாவே சொல்கிறாங்க. அதோட அது முடிஞ்சு போயிருதானே. இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி செய்கிறாங்க? அதான் கமிஷன். ஆணையம் தானே சொல்றீங்க, கமிஷன்னா நான் சொல்றது ஆணையம். நீங்க எந்த கமிஷன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்க, அதான் கமிஷன். உதயநிதி ஸ்டாலின் வந்து போய் ஆய்வுலாம் பண்ணாரு. எங்கெல்லாம் நெல்லுலாம் வந்து மோசமாகி போய் கிடக்குதுன்ற மாதிரி ஆய்வுலாம் பண்ணார்ல. விவசாயிகளோட அவலங்களை புரிஞ்சிக்க உங்களுக்கு அனுபவமே பத்தாதுன்ற மாதிரி அதிமுகவினர் சொல்றாங்களேண்ணா. அதிமுக ஐடி விங் போட்டுருந்துச்சு, விவசாயிகளுடைய அவலங்களை புரிஞ்சிக்க உங்களுக்கு வந்து அனுபவமே பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் துணை முதல்வர் தானே, இதில் போய் என்ன இருக்கு? அவருக்கு என்ன அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க. முதல்வருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ஷூ போட்டு வயக்காட்டில் இறங்கியிருக்காருல, இறங்கினாரா இல்லையா? இதுலேருந்து உங்களுடைய அனுபவம் புரியுதா? பதனி இனிக்குது, சக்கரை போட்டிங்களோ? அவர் தான் கேட்டார். அப்போ ஒரு வேளாண்மை பற்றி ஒன்றுமே தெரியாதானே? எப்பா அவர் காலங்காலமாக அப்படியே கதிர் அடித்து அப்படியே மாட்டு வண்டியை பூட்டி நெல்லை வந்து இங்கே கொண்டு போய் அறுவடை பண்ணி அப்படியே பயங்கரமாக தள்ளிட்டாங்க. அதனால் அவர் தெரியுமா? அவர் திருவாரூர்காரன், அவர் டெல்டானே. நான் முன்னாடியே அதான் சொன்னேன், திருவாரூர் தேரே பக்கம் வாடி திருவிழா உனக்கு வைக்க வாடின்னு செய்ய போகிறாங்கன்னு செஞ்சு விட்டாப்புல விஜய். நீங்கள் ஒரு ஊரை சார்ந்து இருப்பதாலே உனக்கு எல்லாம் தெரியுன்ற அறிவெல்லாம் கிடையாது தம்பி. வேளாண்மை பற்றி, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, இயற்கை வேளாண்மை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். கடையில் உரம் வாங்கி போகிறத பற்றிலாம் பேசக்கூடாது. இயற்கை வேளாண்மைனா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை உரத்தை எப்படி ரெடி பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பூச்சிக்கொல்லி எப்படி தடுப்பாங்க தெரியுமா? முதல்ல வயக்காட்டில் கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாம் பூச்சி வைக்க தெரியுமா? வெள்ளை வெள்ளையா அதை இயற்கையாக மருந்து அடிக்காமல் எப்படி தடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? சாணி இருக்குல்ல, சாணியை கொண்டு போய் சாணி கூட மாட்டு மூத்திரம் இருக்குல்ல, அந்த மாட்டு மூத்திரத்தை கலந்து ஒரு பெரிய தொட்டியில் ஊற வச்சிருவாங்க. அதை ஊற வச்சதுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு விதமான கெமிக்கல் உருவாகும். அப்போது 1 லிட்டர் மூத்திரம் 1 லிட்டர் சாணி கலக்கக்கூடியதுக்கு 10 லிட்டர் தண்ணி கலப்பாங்க. தண்ணி கலந்து அதை வந்து செடிகள் மீது தெளிக்கிறதோ அல்லது வந்து தண்ணி பாய்ச்சுவோம்ல, அப்போவே அந்த தண்ணியோட அதை கலந்து விடும் பொழுது அது இயற்கையாக பூச்சியை தடுக்கும். அந்த சாணி கூடையும் அந்த மாட்டு மூத்திரத்துக்கூடையும் எதெல்லாம் போடுவாங்க தெரியுமா? எதையெல்லாம் ஆடு மாடுகள் திங்காதோ, எந்த இலைகளை திங்காதோ அந்த இலைகளையும் பிச்சு அதில் போடுவாங்க. எருக்கஞ்செடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடு திங்காத இந்த வேப்பலை, இந்த மாதிரியான இலைகள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து நல்ல உரலில் போட்டு நச்சு
அந்த சாணி, இந்த இலைகள், மாட்டு மூத்திரத்தை போட்டு ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு பெரிய தொட்டிகளில் போட்டு இது மாதிரி சேமித்து ஊற வச்சு அதை எடுத்து நீங்கள் வந்து செடிகள் மீது தெளிக்கும் பொழுதோ அல்லது நீரோட சேர்த்து விடும் பொழுதோ செடியில் பூச்சி வைக்காது. இப்படி வந்து இது பூச்சி தடுக்கிறதுக்கு உரம் எப்படி ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? மண்புழு உற்பத்தி எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு ஊரில் பிறந்துட்டாலே நீங்கள் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து விவசாயம் தெரியுன்ற அர்த்தம்லாம் கிடையாது. விவசாயத்தை பற்றி எந்த புரிதலும் தெரியாது தம்பி. ஆய்வு எப்போ பண்ணுன்னே தெரியாமல் நைட்டு தாரிச்சு தூக்கிட்டு போகிறாரு அவர். கரெக்டா இல்லையா? அப்புறம் ஸோ நீங்கள் எப்போ போனா என்ன ஆய்வு தானே. எப்போ போனா என்ன இரவா இருந்தால் இரவு கூட போறான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதை நான் இன்னொன்று கூட சொல்லுவேன், எப்போ செஞ்சா என்ன செஞ்சாதானே அதுக்கு நிறைய வரும் சொல்லுவேன். என்ன எதை எந்த நேரத்தில் செய்யணும் இருக்குது தம்பி. காலம் அதாவது சொல்லுவாங்கல்ல, எப்பயுமே வந்து எதற்கு வந்து காற்றுள்ள போது தூற்றிக்கொள்னு சொல்கிறாங்க. எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குன்னு சொல்லி. சென்னையில் பிரதான சாலைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி சம்பிச்சு போயிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி விளையாட்டாக தெரியுது. நான் திரும்ப தான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் எவனோ கற்பு உற்பத்தி பண்ணதான் நெல் வேஸ்ட்டாக போனால் எனக்கு என்னென்னு உட்காந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த உணவு இந்த தானியங்களை வீணடித்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபரை பிரபஞ்சம் கேள்வி எழுப்பும். அந்த சூழல் வரும் பொழுது நீங்கள் சிக்கி தவிப்பீர்கள். மீண்டும் அதான் நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் அப்படி எடுத்துக்க, இல்லை பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவன் அப்படி எடுத்துக்க, இல்லை கர்மா மீது நம்பிக்கை இருக்கிறவன் அப்படி எடுத்துக்க. ஆனால் அது உன்னை கேள்வி கேட்கும். நீ ஒரு காலத்தில் அதை சிக்கி தவிப்ப. உன்னிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கலாம். பிரபஞ்சம்ன்றது எப்படி தெரியுமா உங்களுக்கு பழி வாங்கும் அப்படின்னு செய்யும் பொழுது நோயை கொண்டு உங்களுக்கு வந்து பழி கெடுக்கும். எப்படி இறைவன் சோதிப்பான் தெரியுமா? செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், செல்வத்தை எடுத்து சோதிப்பான். உறவை கொடுத்து சோதிப்பான், உறவை எடுத்து சோதிப்பான். நோயை கொடுத்து சோதிப்பான், நோயை எடுத்து சோதிப்பான். பல வகை இருக்கு. சோதிக்கணும்னு நினைச்சா சோதிப்பான். ஏன்னா எப்பயுமே நீங்கள் பல ஆயிரம் கோடி மக்களுக்கு அப்போ உணவாக போய் அவன் பசியாறி அவன் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கையை அழிக்கிறீங்கிற பொழுது பிரபஞ்சம் மீண்டும் உங்களை கேள்வி எழுப்பும். அந்த சூழலில் நீங்கள் நிற்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும். அன்னைக்கு பாருங்கள். இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலை மதியம் இரவுன்ற மாதிரி 3 வேளையும் சோறு போடுறாங்கண்ணா கவர்மெண்ட்டு தூய்மை பணியாளர்களுக்கு. நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான் தம்பி. நான் இன்றைக்கி வரும்போது கூட பார்த்தேன், தூய்மை பணியாளர்கள் அவங்க இந்த மலையில் நசன்னு அந்த குப்பை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து குப்பை குட்டுறீங்கல்ல, அந்த குப்பைக்குள்ளே நின்று அந்த குப்பையை அள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் தூய்மை பணியாளருடைய உள்ளங்கையை நீட்டி பார், எவ்வளவு வெடிப்பு, எவ்வளவு கை ஊறி போய் எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. அந்த வீட்டிலேருந்து கழிக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் எவ்வளவு மோசமான துர்நாற்றம் வரும்னாக்கா, நீங்கள் கழிவறையில் இருக்கிறத விட மோசமான துர்நாற்றம் வரும். அதுக்குள்ளே இப்போ அந்த மழை காலத்தில் நின்றுக்கிட்டு குப்பையை வாரிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்கள தான் நீங்கள் குப்பை மாதிரி தூக்கி தூக்கி அடிச்சிங்க. ஏன் இன்றைக்கி அவ்வளோ பேசினாங்கல்ல, இன்றைக்கி அந்த திமுககாரன் போய் அள்ள வேண்டியதானே அந்த பக்கம் நின்று அள்ளிருவியா? சொன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அதுவும் தீபாவளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டன்னாக குப்பை வந்துச்சுன்னு தம்பி. அது பேப்பர் குப்பை தம்பி. நான் சொல்கிறது உணவு கழிகள், மருத்துவ கழிவுகள் போல் வந்து சில விஷயங்கள் நம்மளால் பண்ணுறது. சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து ஹக்கீஸ்லாம் பேம்பஸ்லாம் போயிடல, அந்த கழிவு, காய்கறி கழிவு, இறைச்சி கழிவு எல்லாம் கலந்து ஒரு குப்பை இருக்கு பாரு, இலைதலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு துர்நாற்றம் வீசுதில்ல. அந்த இடத்துல அவன் நின்று வாடுறான்ல, அவன் மனுஷன், அவன் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் அவன் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்த்துருவீங்களா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் நீங்கள் போய் எல்லோரும் இறங்கி குப்பை அள்ளிடுவீங்களா? ஆனால் அவன் நீங்கள் போட்டு அலக்கரிக்கிறீங்களா? திரும்ப தான் சொல்கிறேன், நீங்கள் சக மனிதனை மனிதனாக பார்க்காமல் ஏதோ நம்ம கூலி கொடுக்குறோம் அவனுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அடிமைன்ற மாதிரியும் அவனை சாதி ரீதியாகவும் பார்க்குறது, சமூகத்தில் அவனை ஒரு இழிவு பெற்ற மனிதன் போல் பார்க்குறீங்கல்ல. எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் கேள்வி கேட்கும். பட் டைம் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் ஆனால் நிச்சயமாக கேள்வி கேட்கும். அந்த சூழல் ஏற்படும். அதான் சொன்னேன்ல, இப்படின்றதுக்குள்ளே லைஃப்பை மாற்றி விட்டுரும் பிரபஞ்சம். உங்களுக்கு அது தெரியாது. ஆட்சியாளர்கள் கையில் ஆட்சியை ஒப்படைப்பது இறைவன் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் கொடுக்க மாட்டான் அந்த பொறுப்பை. அந்த பொறுப்பை கொடுத்து நீங்கள் தட்டி கழிச்சிங்கனாக்கா, தம்பி ஒன்றுமே செய்யாமல் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு தண்டனை கிடையாது. எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு நீ தான் அந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு அவனுக்கு எதுவுமே செய்யாமல் நிர்கதியில் தவிக்க விடுறேனாக்கா, உன்னைத்தான் பிரபஞ்சம் அதிகமாக சோதிக்கும், உன்னையும் உன் தலைமுறையும் சோதிக்கும்ன்றது தான் இயற்கை. நான் சொல்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இறை நம்பிக்கை இல்லைனாலுமே பிறப்பு இறப்புன்னு ஒன்று இருக்குது, நம்புறீங்கல்ல? 2 விஷயத்த இந்த காலத்தில் நம்ம வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 2 விஷயத்தை திரும்ப கொண்டு வரவே முடியாது. ஒன்று நம்ம இழந்த நேரம். நீ எவ்வளோ கோடீஸ்வரன் இருந்தாலும் அந்த நேரத்தை நீ விலை கொடுத்து வாங்கிட முடியாது. போனது தான். இன்னொன்று உயிர். நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் அதை செய்யவே முடியாது. அப்போது இதற்கு இடைப்பட்டது தான் வாழ்க்கை. இதை நம்புறவனுக்கு உனக்கு தெரியும் உன்னை எப்படி பிரபஞ்சம் கேள்வி கேட்கும். நான் அதை நின்று வேடிக்கை பார்க்க தான் போகிறேன். இந்த ஆட்சி 2026க்கு பிறகு எவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த ஆட்சி மாற்றம் நிகழப்போகுதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய விஷயம் பேசணும்னா, குறிப்பாக நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயம் பேசணும்.
அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றி. நன்றி தம்பி.